Hi guys, a very good evening to all of you. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸோட தான் இன்னைக்கு செஷன் ஆரம்பிக்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா SSC CGLக்கான ஒரு பேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம லான்ச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? So SSC CGLனா என்ன? இதுக்கான ப்ரிப்பரேஷன் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? நம்மளோட இந்த பேட்ச்ல என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு? இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த செஷன்ல பாத்துக்கலாம். சரிங்களா? So விட்ட கேலண்டர் படி பாத்தீங்க அப்படினா நமக்கு ஏப்ரல்ல நமக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். மே டு ஜூன்ல பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். சரிங்களா? நடுவுல இது விட்டாச்சு மறுபடியும் எடுத்தாச்சு அது இதுன்னு இருந்துச்சு. பட் SSC CGLக்கான எக்ஸாம் கண்டிப்பா இந்த வருஷம் நடக்க தான் போகுது. அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. சரிங்களா? கண்டிப்பா நடக்க தான் போகுது. அப்போ அதுக்கான ப்ரிப்பரேஷன். ஸோ SSC CGL நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா SSC CGL வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். சரிங்களா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லும் போது ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட கன்செஷன்ஸும் லீவ்ஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். சரிங்களா? இது நம்மளுடைய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி சேலரி பார்த்தீங்கன்னா சூப்பரான சேலரியாக இருக்கும். SSC CGL போஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணிங்கன்னா டைரக்ட் யூனிஃபார்ம்டு போஸ்ட்டில் கூட உங்களால் போய் உட்கார முடியும். சரிங்களா? அதே மாதிரி ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும் க்ரோத்தாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும் நம்மளுடைய SSC CGLக்கானது. இதுல என்ன மாதிரியான வேலைகள்லாம் இருக்கும்னா இன்கம் டேக்ஸா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், கஸ்டம்ஸா இருக்கட்டும், ஈவன் வந்து நம்மளோட ஆடிட் அண்ட் ஆடிட்டரா இருக்கட்டும், இந்த மாதிரியான ரொம்ப அட்ராக்டிவான நிறைய ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளால போக முடியும். எல்லாத்துலயுமே சம்பளம் பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கறதை விட பெட்டரான சேலரியாவே இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம் தான். சரிங்களா? இது இப்போ வேற போஸ்ட்டுக்கு வேற வேலைக்கு வேற எக்ஸாம்ஸ் எழுதணுமா அப்படி பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரே எக்ஸாம் தான். ஆனால் என்னது டாப் லெவல் ஜாப்ஸ் நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும் இந்த SSC CGLல. சரிங்களா? ஓகே. ஸோ நான் ஏன் இந்த பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த பேட்ச் யார் இந்த பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸாக இருக்கீங்க. இப்போ தான் நான் வந்து SSC பற்றியே நான் தெரிஞ்சுக்கிறேன், இப்போ தான் நான் இதுக்குள்ளே வரேன், இதை பற்றி எனக்கு முன்னாடி ஐடியாவே கிடையாது, நான் இப்போ தான் இதை கம் அக்ராஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மேம் நான் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் நிறைய வாட்டி பண்ணிட்டேன், நானே ப்ரிப்பேர் பண்ணி நானே எக்ஸாம் நிறைய வாட்டி எழுதிட்டேன், ஆனால் எனக்கு கிராக் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அப்போ இந்த நீங்கள் பண்ணுற ஒரு வே வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னு அர்த்தம். அப்போ வேற எதனா ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? வேற எதனா ட்ரை பண்ணி பார்த்து என்ன பண்ணலாம், அப்போ வேற எதனா ட்ரை பண்ணும்போது நம்மளுடைய அட் 24/7 பேட்ச் இது மூலியமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா நீங்க தனியா படிக்கும் போது நீங்க மட்டும்தான். ஓகேங்களா? நீங்க மட்டும்தான். அது மட்டும் இல்லாம ஃப்ரீ சோர்ஸ் இருக்கும், அதை வச்சுதான் படிப்பீங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்குறவங்களும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ் மேம் நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பேட்சை ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல வந்து நம்ம லைவ் கிளாஸஸ் மட்டும்தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 8 மணி நேரம் கிளாஸ் போகும் அப்படிலாம் கிடையாது. அப்போ ஒர்க்கிங் போறவங்களும் அவங்களால இந்த டைமை ஒதுக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்மளுடைய இந்த பேட்சஸ் இருக்க போகுது. சரிங்களா? ஓகே. ஸோ மேக்ஸ்லயோ இங்கிலீஷ்லயோ ரீசனிங்லயோ யாரெல்லாம் வீக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பா இந்த பேட்சை ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவன் GS ஜென்ரல் அவேர்னஸ்லயும் என்னது ஜென்ரல் சயின்ஸா இருக்கட்டும், ஜென்ரல் நாலேஜா இருக்கட்டும், ஜென்ரல் அவேர்னஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் சேர்த்து GAன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த GAலயும் நீங்க வீக்கா இருக்கீங்க அப்படின்னா இந்த பேட்ச் கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த பேட்ச்ல பாத்தீங்கன்னா எல்லா லெவல்ஸ்க்கும் சரிங்களா பேசிக்ல இருந்து நம்ம கிளாஸஸ் எடுப்போம். ஸோ தட் நீ வந்து மேம் நான் 12th வரைக்கும் தமிழ் மீடியம் தான் இருந்தேன், இப்போ வந்து நான் வந்து இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதணும்னு நினைக்கிறேன், என்னால் கிளியர் பண்ண முடியுமா, இங்கிலீஷ் லெவல் வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படிலாம் யோசிப்பீங்க. கண்டிப்பா முடியும் இந்த ஒரு பேட்ச் மூலியமாக. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த பேட்ச் வந்து மற்ற பேட்சை விட ஏன் டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கான்செப்டை வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கிராமரில் ரூல்ஸ் நிறைய இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். ரூல்ஸை பார்த்து முடிச்சோடனே புக்கை தூக்கி என்ன ஃபோல்ட் பண்ணி தூக்கி போட்டுருவோம்னா கிடையாது. அந்த ஒரு ரூலையும் எப்படி அப்ளை ஆகுது, என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க, அந்த கேள்விக்கு நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்ற அப்ளிகேஷனும் சேர்ந்து தான் நமக்கு சொல்லிக் கொடுப்போம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னது SSC CGL பேட்ச்னு சொல்லியாச்சு. அப்போ CGL ஓரியன்டான அப்ரோச் தான் நம்ம வந்து இந்த பேட்ச்ல ஃபுல்லாகவே பார்ப்போம். ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கும், ரிவிஷன்ஸ் இருக்கும், எல்லாமே இந்த பேட்ச்ல கவர் ஆகிடும். சரிங்களா? அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி பேஸ்டு ப்ரிப்பரேஷனாக இருக்கும். கண்ணை மூடி இருக்கிறது ஃபுல்லாக அதை படி இதை படி அதை பண்ணு அது பண்ணு அப்படின்னு சொல்றது இருக்காது. ஸோ கரெக்டாக எது இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு நிறைய கிளாஸஸ் போட்டிருப்போம், எது லீஸ்ட் இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கான பேசிக் மட்டும் சொல்லிக் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி எது இம்பார்ட்டண்ட் இல்லை, எது அட்வான்ஸ்டாக தெரிஞ்சிருக்கணும், எது பேசிக்ஸ் போதும், அந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து தான் இந்த ஒரு பேட்ச்
வந்து நம்ம கவர் பண்ண போறோம். சரிங்களா? இது லேர்னிங் மட்டும் கிடையாது, ஸ்கோரிங். எப்படி நம்ம வந்து நம்மளுடைய ஸ்கோர் அதிகப்படுத்துறது, அதாவது ஒரு விஷயத்தை கத்துக்கிறது மட்டும் இல்லாம அதை கத்துக்கிட்டு அது மூலியமாக நம்மளுடைய மார்க்கை எப்படி நம்ம பெட்டர் ஆக்குறது, எப்படி நம்மளுடைய பெஸ்ட் ஸ்கோரிங் வந்து ஸ்கோரை வந்து நம்ம எப்படி பூஸ்ட் பண்றது அப்படின்றது எல்லாமே இந்த பேட்ச்ல வந்து உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ எக்ஸாம் உடைய எஸ்எஸ்சி சிஜிஎல், அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சொல்லுவாங்க, அவங்க நடத்தக்கூடிய சிஜிஎல் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் அப்படின்ற இந்த ஒரு எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டியர் 1 இருக்கு, டியர் 2 இருக்கு. சரிங்களா? டியர் 1 அண்ட் டியர் 2 ரெண்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒரு ஸ்டேஜ் இருக்கும். சரிங்களா? ஸோ டியர் 1 பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஃபில்டருக்காக தான். டியர் 1 உடைய மார்க் முன்னாடிலாம் ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனல் வந்து டியர் 1 டியர் 2 எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய மார்க்குன்னு ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. சரிங்களா? ஸோ டியர் 1 பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் டியர் 2 எழுதுறதுக்காக மட்டும்தான் அந்த மார்க்கை வேற எதுலையுமே இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது அப்ஜெக்டிவ் டைப் தான். என்ன பண்ணிடுவாங்க, கேள்வி கேட்பாங்க, ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஆப்ஷன்ஸை நம்ம கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் நம்மளுடைய வேலை. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். சரிங்களா? டியர் 2 பார்த்தீங்கன்னா அதுவும் எனது அப்ஜெக்டிவ் பேஸ்டு தான். பட் நமக்கு டியர் 2ல டிஸ்கிரிப்டிவ்னு இருக்கு. அதாவது டிஸ்கிரிப்டிவ் இல்லாத ஸ்கில் டெஸ்ட் தான் இருக்கும். சரிங்களா? என்ன இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா டைப்பிங் இருக்கும். சரிங்களா? என்ன பண்ற மாதிரி இருக்கும், டைப்பிங் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டைப்பிங் நீங்க கத்துக்கணும். மேம் டைப்பிங்ல நான் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுமா, ஹையர் அண்ட் லோயர் லெவல் ரெண்டுமே முடிச்சிருந்துருக்கணுமா, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே நான் டைப்பிங் லேர்ன் பண்ணுமான்னா நோ, இதெல்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. ஒரு பேசேஜ் கொடுத்துடுவாங்க, அதை நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். கொடுத்துருக்க டைமுக்குள்ளே அதை டைப் பண்ணணும். ஸோ அது வந்து நீங்கள் டைப்பிங் கிளாஸ் போய் தான் பண்ண முடியும், அது பண்ணி தான் பண்ண முடியும்லாம் கிடையாது. வீட்லேயே ஒரு கீபோர்டை வாங்கிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு கீபோர்டு வாங்கிக்கோங்க. கீபோர்டு வாங்கிட்டு வீட்லேயே என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு கீபோர்டு வாங்கிட்டு வீட்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அது மூலியமாகவே இதை நம்ம கிளியர் பண்ண முடியும். டியர் 2லாம் நான்லாம் டைப்பிங்லாம் கிளியர் பண்ணது வீட்டில் உட்காந்து. அந்த கீபோர்டு வந்து வாங்கிட்டேன். ஒரு 100 to 200 ருபீஸ் தான் ஆச்சு. அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி தான் நான்லாம் எக்ஸாம் கிளியர் பண்ணேன். சரிங்களா? ஸோ டைப்பிங் நீங்கள் டைப்பிங் கிளாஸ் போய் தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 டயர்ஸோடைய டாபிக்ஸும் சிலபஸும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேட்சில் கவர் பண்ணிடுவோம். ஸோ அதை பற்றி உங்களுக்கு கவலை அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஆப்டிடியூட் இருக்குது, ரீசனிங் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது. இது எல்லா டாப்பிக்குமே நம்ம கவர் பண்ணுவோம். டியர் 1 அண்ட் டியர் 2 ரெண்டுத்துலேயுமே இது இருக்குது. சரிங்களா? ஃபுல் கவரேஜ் இருக்கும், ரிவிஷனும் இருக்கும். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராமர் வந்து பேசிக்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஒகேபுலரி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபோக்கஸ்டான ஒகேபுலரிஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நமக்கு டியர் 2ல தான் இருக்கும், டியர் 1ல இருக்காது. அண்ட் எரர் ஸ்பாட்டிங் அண்ட் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றதையும் நம்ம கவர் பண்ணுவோம். மேம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் டியர் 2ல தானே இருக்குது, அதை வந்து நீங்கள் இதில் சொல்லிக் கொடுப்பீங்களான்னா கண்டிப்பாக இந்த ஒரு பேட்சில் நம்ம டியர் 2ல இருக்கக்கூடிய டாபிக்ஸும் கவர் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. ஸோ இங்கிலீஷில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இங்கிலீஷ் ஆக்சுவலி நீங்கள் படிச்சிங்க, அதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க, அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ 25 கொஷின் இருக்கா டியர் 1ல, 25க்கு 24 கொஷினுமே கரெக்டாக வாங்க முடியும், பாசிபிள். இப்போ ரீசனிங்கில் 25க்கு 25மே வாங்க முடியுமானா டவுட்டு. 20க்கு மேலே வாங்கலாம், அதுக்கு மேலே வாங்க முடியுமான்றது டவுட். சரிங்களா? ஸோ 24ல வாங்க முடியுமான்றது டவுட். ஆப்டியுமே அப்படிதான், 25க்கு 24ல வாங்க முடியுமான்றது டவுட். ஏன்னா 2 கேள்வி எப்பயுமே எப்படி வச்சிருப்பான்னா கஷ்டமாக தான் வச்சிருப்பான், ஆன்சரே பண்ண முடியாத அளவுக்கு தான் வச்சிருப்பான். ஆப்டியும் சரி, ரீசனிங்கும் சரி. ஜென்ரல் அவேர்னஸ் சொல்லவே தேவையில்ல, நமக்கு கண்டிப்பாக 25 கொஸ்டினுமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது, யாருக்குமே கிடையாது. அப்போ கண்டிப்பாக நம்மளால என்னது எதுலேயுமே 24மே கரெக்ட், 100% கரெக்டுன்னு வாங்க முடியாது இங்கிலீஷை தவிர. இதுதான் நம்மளுடைய ஸ்கோர் பூஸ்டராக இருக்கும். சரிங்களா? நம்மளுடைய ரேங்க் அதிகப்படுத்தி, ஏன்னா மற்றவங்க எல்லாருமே இங்கிலீஷில் தப்பு பண்ணுவாங்க, எல்லாருமே இங்கிலீஷில் கோட்டை விட்டுருவாங்க. ஸோ நம்ம மட்டும் இங்கிலீஷில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா சூப்பராக ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. நம்மளோட ஆப்டி எப்படி இருக்கும்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சாக இருக்கும். அரித்மெட்டிக்லேருந்து பேசிக்ஸ் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணுவோம். அட்வான்ஸ் மேக்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக சாதாரணமாக என்னது கவர் பண்ணுவாங்க. ஷார்ட்கட் டெக்னிக்ஸ் எல்லாம் எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் ஸ்பீட் அண்ட் அக்யூரசி தான் நம்மளுடைய ஃபோக்கஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பயமே இல்லை, ஐயோ மேக்ஸ் வராதே, 1+1னா என்னன்னு கூட கால்குலேட்டர் போட்டு தான் பழக்கமே அப்படின்றவங்க கூட கிளியர் பண்ணுற அளவுக்கு நமக்கு என்னது இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளால கொடுக்க முடியும். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக், அதாவது நம்ம யோசிப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
ஓகே ஸோ யோசிப்போம் சரிங்களா, நியாயப்படி இதுதானப்பா கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்மளோட பச்சை சொல்லும். பட் அதை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. அப்போ அந்த லாஜிக் அந்த லாஜிக்கை நம்ம எப்படி வந்து ஆக்சுவலி சம்ஸ்ல போட முடியும், அதை எப்படி வந்து ரீசனை வந்து நம்மளால எப்படி இதுதான் இதன் காரணமாக தான் இது கரெக்ட், இதன் காரணமாக தான் இது தப்புன்னு நம்மளால எப்படி அதை ப்ரூவ் பண்ண முடியுமோ அதை தான் ரீசனிங் சொல்லுவோம். ஸோ பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லா டாபிக்ஸும் இதில் கவர் பண்ணப்படும். பசில்ஸு, அனாலிட்டிக்கல் கொஷின்ஸு எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். டெய்லி ப்ராக்டிஸ் செட்ஸ் இருக்கும். ஒரு இது முடிஞ்ச உடனே 4-5 கொஷின்ஸ் கண்டிப்பாக கொடுத்துடுவாங்க சரிங்களா. 4-5 அந்த ஸ்டாஃப் அவங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ கொடுத்துடுவாங்க. டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி வேகமாக போடுறதுன்னு எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம் சரிங்களா. ஓகே ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு சொல்லும் போது ஸ்டாட்டிக் ஜிகே கவர் பண்ணிடுவார். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸுமே நமக்கு கவர் பண்ணுவாங்க. அண்ட் கான்செப்ட் பேஸ்டு எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பாக இருக்கும். ரெகுலர் ரிவிஷன்ஸும் இருக்கும். இது எல்லாமே நம்ம ஜென்ரல் அவேர்னஸ்லேயே கவர் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ நம்ம அதாவது மக்கிங்னா என்னென்னா மனப்பாடம் பண்ணுறது ஓகேங்களா. ஐயோ தலையை முட்டி 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 மனப்பாடம் பண்ணுறது கிடையாது. எல்லாமே உங்களுக்கு என்ன புரிதல் மூலியமாக தான் இது எல்லாமே சொல்லிக் கொடுக்கப்படும் சரிங்களா. ஓகே ஸ்டடி பிளானாக இருக்கட்டும், ஸ்கெடியூலாக இருக்கட்டும், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்ட்ரக்சர்டு கிளாஸஸாக இருக்கும். வீக்லி ரிவிஷன் செஷன்ஸ் இருக்கோ இல்லையோ, நம்ம இங்கிலீஷ்லாம் என்ன கேட்டிங்கன்னா டெய்லி ரிவிஷன்ஸே இருக்கும் சரிங்களா. அதே சமயத்தில் ரெகுலர் டெஸ்ட் அண்ட் அனாலிசிஸ் டெஸ்ட்டுமே இதில் சேர்ந்து ஆடப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் டவுட் கிளியரிங் சப்போர்ட்ன்றது கண்டிப்பாக இருக்கும். நான் நடத்திட்டு இருக்கேன் மேம், ஒரு நிமிஷம் இல்லைங்க மேம், எனக்கு இது டவுட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நிப்பாட்டி அதை சொல்ல தான் செய்வேன் சரிங்களா. அந்த மாதிரி தான் எல்லா ஸ்டாஃபுமே நாங்கள் இருக்கோம் சரிங்களா. அதே மாதிரி இந்த செஷனை நீங்கள் ரெகுலராக அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி அப்படின்றது நீங்கள் ரெகுலராக படிக்கணும்னு அவசியம் இல்லை. உள்ளே வந்துட்டாலே கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு லேர்னிங் வந்து என்னது ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ இதிலேருந்து யாரெல்லாம் பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னா யார் மேம் நான் எக்ஸாம் எழுதுகிறேன் மேம், ஆனால் கட் ஆஃப் விட கொஞ்சம் வந்து என்னது கட் ஆஃப் தாண்டி எனக்கு மார்க் வர மாட்டேங்குது மேம், அங்கேயே நின்றுடுறேன் மேம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் சரிங்களா. மேம் டெய்லியும் இவ்வளோ மணி நேரம் உட்காரணும், டெய்லி இந்த டைமில் உட்காரணுன்றது எனக்கு வர மாட்டேங்குது மேம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கு இந்த பேட்ச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஐயோ எங்கே போய் தேடுறது, இந்த புக்கு இந்த இப்போ ரீசனிங் நான் எங்கே போய் படிக்கிறது, ஆப்ட் எங்கே போய் படிக்கிறது, இங்கிலீஷ் எங்கே போய் படிக்கிறதுன்னு ரொம்ப திணறிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பேட்ச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு கிளாஸ் எண்ட்லேயுமே பிடிஎஃப் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அப்போ உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் 2026 எப்படியாச்சும் நான் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்ப்பா அப்படின்னு யாரெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஓகேப்பா. ஸோ இந்த பேட்ச்ல என்னென்னலாம் விஷயங்கள் இருக்குன்னா ரெக்கார்டட் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் ரெண்டுமே இருக்கும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து நான் 3 to 4 லைவ் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் உங்களுக்கு வந்து வீட்டில் யாரா கெஸ்ட் வந்துட்டாங்க, இல்லை எதனா ஆயிடுது, அந்த சமயத்தில் உங்களால் லைவ் அட்டன் பண்ண முடியலனாலும் ரெக்கார்டட் செஷன்ஸ் அவைலபிளாக தான் இருக்கும். அதாவது அந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெக்கார்டட் செஷனாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஒரு கிளாஸை பார்த்துக்கலாம். எல்லா கிளாஸுமே அப்படி தான் இருக்கும். ஸோ நோட்ஸ் வந்து எல்லா கிளாஸோடைய நோட்ஸும் பிபிடியில் தான் இருக்கும். அந்த ரிட்டன் பிடிஎஃபாக இருக்கட்டும், அன்ரிட்டன் பிடிஎஃபாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸ்ட்ராட்டஜிக் செஷன்ஸாக இருக்கும், எக்ஸாம் ஓரியன்டான அப்ரோச்சாக இருக்கும் சரிங்களா. ஓகே ஸோ இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து இந்த பேட்ச் மூலியமாக என்னென்னலாம் நீங்கள் அடையலாம் அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸை நல்லாவே ஸ்ட்ராங் ஆக்கிக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி ஸ்பீட் அண்ட் அக்யூரசி உங்களுக்கு ரொம்பவே அதிகமாகும். எக்ஸாமை பார்த்த உடனே ஒரு பயம்ன்றது இருக்காது சரிங்களா, ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் ஓகேங்களா. அதே சமயத்தில் செலெக்ஷன் வரைக்கும் இப்போ நம்ம இதை லேர்ன் பண்ணியாச்சு, அடுத்து இதை பண்ணணும், அடுத்து இது பண்ணணும், அடுத்து அது பண்ணணும், அப்போ எக்ஸாம் கிளியர் பண்ணிடும் அப்படின்ற ஒரு கரெக்டான ரோட் மேப் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக கிடைச்சிடும் சரிங்களா. ஓகே ஸோ ஏன் இப்போவே ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜிஎலுக்கு வந்து மேம் நீங்கள் வந்து ஜூலையில் தானே சொன்னீங்க, ஏன் மேம் இப்போவே ஆரம்பிக்கணும், ஜூன் ஜூலையில் பொறுமையாக ஆரம்பிச்சுக்கலாமேனா டைம் கிடையாது. ஒரு வாரத்துலேயோ ஒரு மாதத்துலேயோ இந்த ஒரு டாப்பிக்கை நம்மளால் கவர் பண்ண முடியாது, போதுமான சமயம் இருக்காது. அப்போ இப்போதுலேருந்து நம்ம ஆரம்பித்தா தான் பார்த்தீங்கன்னா நமக்கு லாங் டேர்முக்கு ப்ரிப்பரேஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ அத்தனை வாட்டி அதை திருப்பி பார்க்கலாம். ஸோ தட் ஓகே இதே கான்செப்டை நம்ம 4 வாட்டி பார்த்தாச்சு, ஸோ பதற வேண்டான்ற ஒரு நிலைமை ஏற்படும் அப்போ தான் சரிங்களா. அதே மாதிரி லேட்டாக ஆரம்பிச்சிங்கன்னா ஐயோ அது முடிக்கலையா, ஐயோ இது முடிக்கலையா, இது இந்த டாபிக் பார்க்கல, எந்த டாபிக் பார்க்கலன்னு ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் சீக்கிரமாக ஆரம்பிங்க. மற்றவங்களும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேலண்டர் மறுபடியும் ரிலீஸ் பண்ணட்டும், கேலண்டர் அதுக்கப்புறம் டேட் மறுபடியும் சொல்லட்டும், அது பண்ணட்டும் இது பண்ணட்டும்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க ப்ரிப்பரேஷனை. நீங்கள் அதை பண்ணாதீங்க. ஸோ நம்மளுடைய அட்டா 24/7 தமிழில் இந்த பேட்ச் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எஃபர்ட்டு, எங்களுடைய கைடன்ஸ் இது மூலியமாக உங்களுக்கு வந்து செலெக்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் சரிங்களா. எஸ்எஸ்சி சிஜிஎலுடைய புது பேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாகவே ஆரம்பிக்க போகிறோம். லிமிட்டட் சீட்ஸ் இருக்குது, ஸ்ட்ரக்சர்ட் கைடன்ஸ் இருக்குது,
ரிசல்ட்ஸ் ஓரியன்டான அப்ரோச் இருக்குது சரிங்களா. ஸோ உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஜேர்னியை இப்போவே ஆரம்பிச்சிடுங்க. ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் பேட்ச் அயன் அப்படின்ற ஒரு பேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ ஆரம்பிக்க போகிறோம், வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம், Feb 14th அன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு இது ஆஃபர்ஸ் வேறு போயிட்டுருக்கா, ரிப்பப்ளிக் டே ஆஃபர்ஸ் வேறு போயிட்டுருக்கா. ஸோ இந்த ஆஃபர்ஸை என்ன பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இப்போவே நீங்கள் என்ன பண்ணலாம், இதை அவைல் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்கள். Y350ன்ற கோட் அப்ளை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஆஃபரோட என்ன பண்ணிக்கலாம், இப்போ நமக்கு இதை அவைல் பண்ணிக்க முடியும். மேம் இதை எப்படி போய் வாங்குறது என்ன ஏதுன்ற டவுட் இருக்குன்னா ஒன்றுமே இல்லைப்பா, என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய அட்டா 24/7 மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் இருக்கும், நீங்கள் அதிலே போய்க்கலாம் சரிங்களா. போயிட்டு என்ன பண்ணுங்கள், ஸ்டேட் எக்ஸாம்ஸ்னு போங்க, அதில் தமிழ்நாடுன்னு போங்க, அதில் போயிட்டு தமிழ் எஸ்எஸ்சின்னு போங்க. இதுவே ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய ரைட் சைடில் கீழே எண்டில் பார்த்தீங்கன்னா கார்ட்டு காமிக்கும், ஷாப்பிங் கார்ட்லாம் இருக்கும்ல, திங்ஸ் எல்லாம் வைக்கிற அந்த கார்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், ஸ்டோருன்னு காமிக்கும். அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா போய் தமிழ் எஸ்எஸ்சின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா எடுத்த உடனே ஃபஸ்ட்டு பேஜில் நமக்கு இதுதான் காட்டும் சரிங்களா. ஸோ இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் மோர் ஆஃபர்ஸ்னு போய் பாருங்கள். ஸோ மோர் ஆஃபர்ஸ் கொடுக்கும் போது இல்லை என்னன்னா 3500ன்னு சொல்லும் சரிங்களா. இப்போ Y350 அப்படின்ற கோட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இது எவ்வளோ சொல்கிறாங்க, நமக்கு 3500 சொல்கிறாங்க. பட் 1200 கிட்ட நமக்கு பார்த்தீங்கன்னா 1100 கிட்ட நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாகுது. ஸோ 2300க்கே என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த கிளாஸஸை லைவ் அண்ட் ரெக்கார்டடாக பார்க்கறதுக்கான இது பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ Feb 14 அன்றைக்கி ஆஃபர் ஆரம்பிக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 22% தான் ஆஃபர் இருக்கும். பட் இப்போது நமக்கு ரிப்பப்ளிக் டே அதுவுமா பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது 32% ஆஃபர் இருக்குது. அகெயின் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃபர் கம்மியாக ஆகுமான்றது நமக்கு டவுட்ஃபுல் தான். ஸோ அதனால என்ன பண்ணுங்கள், இப்போவே Y350ன்ற கோடை அப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போவே இந்த கோடை அப்ளை பண்ணிக்கோங்க, மேக்ஸிமம் ஆஃபரோட இது இப்போவே வாங்கிக்கோங்க சரிங்களா. ஓகேப்பா. ஸோ செஷன் மறக்காமல் லைக் ஒன்று போட்டுருங்கப்பா. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலராக வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகேங்களா. தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு செஷனில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய், டேக் கேர்.